சொல்லுங்கள் சார். நியூஸ் பார்த்தீங்களா? நியூஸ் பார்த்தேன் சார். ஆமாம் சார், இப்போல்லாம் நடந்துருக்கு சார். நான் இப்போ எனக்கு நினச்சி கூட பார்த்தேன் சார். ஐ திங்க் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்குன்னு நினச்சேன் சார். இந்த 2 பொண்ணுங்க நான் அங்கே சார் பார்த்தேன். இந்த 2 பொண்ணுங்களா அட்லீஸ்ட் மீக்க விட்டு நிறைய பேர்த்த எழுத்துட்டோம். இவங்க 2 பேர்த்தையும் வந்து காப்பாற்றணும்னு பார்த்தா முடியலையே சார். இப்படி பண்ணி வச்சாங்க. இதை நம்ம இப்படியே விட்டோம்னா உங்களுக்கு நிறையா கொலை நடந்துதான் இருக்கும். ஸோ நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கல சார். எஸ் சார், ஒரு சீக்கிரம் கண்டுபிடித்தானா இது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸாக போகும் சார். எனக்கு இதில் கொஞ்சம் ஈர்க்கிறது சார். இதில் 2 பொண்ணுங்களோட ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பழியிருக்காங்க. குற்றவாளி இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. நியூஸ் சேனல்லே போட்டு சிபிஐ இந்த டிடெக்டிவ் போய் அசிங்கப்படுத்துறாங்க சார். நம்மளை மட்டும் இல்லை, போலீஸ், சிபிஐ, என்ஐஏ எல்லாத்தையுமே. ஸோ அதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் சார். அவனை நம்ம கண்டுபிடிக்கணும். அவன் எங்கே இருந்தாலும் அவனை தேடி வந்து அடிக்கணும். கதவை திறடா பிரகதீஷ். பிரகதீஷ் கதவை திறடா. பிரகதீஷ் பிரகதீஷ் நீ நீ என்னடா சொல்லுது? பிரகதீஷ் பிரகதீஷ் எந்திரா. பிரகதீஷ் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன்டா. பிரகதீஷ் பிரகதீஷ் எந்திரா. டி பிரகதீஷ் எந்திரா எந்திரா. டைரியாடா படிக்கிறேன். சாகுடா.
போதும் பிரகதீஷ், போதும். இதோட நிறுத்திக்கலாம். நீ பண்ண வரைக்கும் போதும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. உங்கள் டைரியெல்லாம் படிக்கும் போது தான் உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கே மனசு ஒரு மாதிரி வருத்தமாக இருந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். உங்கள் மேலே அந்த கேஸ் எல்லாத்தையுமே நான் லீகலாக சால்வ் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு காலேஜ் பையனால உங்களோட வாழ்க்கை நான் கெட்டு போகக்கூடாதுங்கிறக்காக நான் இதெல்லாம்